நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகர் தான் நாசர். நாசரும் ஆக்டர் இளைய தளபதி விஜயும் சேர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருப்பாங்க. பட் இத்தனை வருஷத்துல இப்போ இளைய தளபதி விஜய் செஞ்சிருக்கிற ஒரு விஷயம் நாசரை ரொம்ப நெகிழ வச்சிருக்கான். போன 2014ல நாசரோட மகனும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கார்ல ஈசிஆர்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இதுல நாசரோட மகன் ரொம்பவே ஆபத்தான நிலையில இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே வராரு. ரெக்கவர் ஆயிட்டு இருந்த அவரை நாசர் வீட்டுக்கு போய் இளைய தளபதி விஜய் மீட் பண்ணிருக்காரு. கூட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்திருக்காரு. அத நாசரோட மனைவியான கமீலா நாசர் அவங்களோட வலைதளத்துல திஸ் மீன்ஸ் a lot அப்படின்ற ஒரு டேக்லைனோட போட்டு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சராவும் ஆக்கியிருக்காங்க. அண்ட் விஜயும் நாசரும் சேர்ந்து பிரியமுடன், தமிழன், வசீகரா, சுக்ரன், ஆதி, தலைவான்னு நிறைய திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுல இருந்து ஏற்கனவே பூரிச்சு போயிட்டு இருக்க நம்ம விஜயோடைய ஃபேன்ஸ் இன்னமும் பூரிப்புல இருக்காங்க. விஜயோட ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஆனா ஒட்டுமொத்த தமிழ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழர்களை அசிங்கப்படுத்தின ஒரு கன்னட நடிகைக்கு திரும்பவும் கோலிவுட்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இதை கேள்விப்பட்டதுல இருந்து ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர கொந்தளிப்புல இருக்காங்க. யார் அந்த ஆக்ட்ரஸ்னு பாக்குறீங்களா? ஏஆர் முருகதாஸோட 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஸ்ருதிஹாசனோட ஃப்ரெண்டா ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி காதலில் சொதப்புவது எப்படி, நீதானே என் பொன் வசந்தம், இந்த படத்துல நடிச்ச இவங்க தான் ஆக்ட்ரஸ் தன்யா. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, 2012ல நடந்த ஐபிஎல் மேட்ச் அப்போ சென்னை பெங்களூர் அணிகள் மோதிச்சு. இதுல பெங்களூர் அணி தோல்வி அடைஞ்சதால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றுச்சு. அப்போதான் இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்னு போட்டாங்க. அதுதான் பயங்கர பிரச்சனையை உண்டாக்குச்சு. டியர் சென்னை, நீங்க தண்ணிக்கு பிச்சை எடுத்தீங்க, நாங்க கொடுத்தோம். நீங்க மின்சாரத்துக்கு பிச்சை எடுத்தீங்க, நாங்க கொடுத்தோம். ஆனா உங்க ஆட்கள் எங்களோட அழகான பெங்களூரை வந்து ஆக்கிரமிச்சு அசிங்கப்படுத்தினீங்க. அப்பவும் அனுபவிச்சோம். இப்பவும் பிளே ஆஃப்க்கு நீங்க போறதுக்கு எங்க கருணை தான் தேவைப்படுது. நாங்க இப்படிதான், நீங்க பிச்சை எடுக்கிறதும் நாங்க கொடுக்கறதும் வழக்கம் இப்படின்னு பயங்கர ஹார்ஷான ஒரு ஸ்டேட்டஸ போட்டிருந்தாங்க. இத பார்த்ததுல இருந்து ஆல்ரெடி தண்ணி கொடுக்காத கடுப்புல இருந்த தமிழர்கள் இன்னும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாலாஜி மோகன் இயக்கிட்டு இருக்க வெப் சீரிஸ் தான் As I Am Suffering From காதல். இந்த தொடர்ல இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப போல்டான ஒரு கேரக்டர் நடிக்கிறாங்க தான். அப்படின்னாலும் இப்படி தமிழர்களை திட்டினவங்களுக்கே தமிழ்ல வாய்ப்பு கொடுக்குறீங்களே, அப்ப தமிழர்களுக்கு மான ரோஷம் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சராசரி மனுஷங்களும் ஃபேன்ஸும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சரி விடுங்க, பயங்கர கொந்தளிப்பா இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூலான ஒரு விஷயம் சொல்றேன். VTVல எல்லாரோட மனசை கவர்ந்த த்ரிஷா ஜெஸ்ஸி அப்படிங்கிற ஒரு ஏசி மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அவங்க வந்தாலே ஏர் கண்டிஷன் கீழே உட்காந்துட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஹே ஜூட் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்க போறாங்க. நம்ம த்ரிஷா மாலிவுட் டவுன்ல அறிமுகமாக போறாங்க. அதுவும் நிவின் பாலிக்கு ஜோடியா. ஆல்ரெடி நம்ம த்ரிஷா அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட படங்களும் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவியும் கையில நிறைய வச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல மலையாள இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகிற நம்ம ஜெஸ்ஸி த்ரிஷா நிவின் பாலி கூட ஹே ஜூட் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்துல இவங்க ஒரு கிறிஸ்டியானிட்டி பெண்ணா நடிக்கிறாங்களாம். சோ இப்பவே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், VTVலயும் இவங்க ஒரு கிறிஸ்டியன் பொண்ணாதான் வந்திருப்பாங்க. டீம் கிட்ட ஜெஸ்ஸி கேரக்டர் இவங்க ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஜெஸ்ஸி அது ஒரு வேற லெவல். பட் இந்த படத்துல இவங்க நடிச்சிருக்கிறது வேற லெவல். அதுக்கு ஈக்குவலா இது இருக்கும் அப்படிங்கறது மட்டும் நாங்க ப்ராமிஸ் பண்றோம். எல்லாரோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்மளோட ஒரு செம்ம காமெடி என்னன்னா, நாங்கள் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கின உடனே ஸ்பூன் இல்லை, இதோ இருக்கே ஸ்பூன் அப்படின்னு சொல்லி அந்த இதுலேருந்து எடுத்து இப்படி வச்சு சாப்பிட்டாரு. ஆனால் இது நீங்கள் எதுலேருந்து எடுத்தீங்க அப்படின்னா, இதோ இங்கே இருக்கேப்பா அப்படின்னாங்க. உடனே ஏன்னா அது சாப்பிட்டுட்டு போகிற பின்னு இது நான் இது அப்படின்னு போட்டு இல்லை, நாங்கள் நிறைய விஜய்னாவோடையே இது பண்ணி சுற்றுறது, இது பண்ணுறது, கேங்காக வெளில போகிறது, அதுக்கப்புறமா அந்த மாதிரிலாம் வந்து